வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்ரீராம ஜெயம் தான் 5வது பகுதி பார்க்க போகிறோம். இன்றைக்கி உள்ள வீடியோவில் ஜா போடுறது தான் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஒத்த கொம்பு போட்டுட்டு நம்ம இனி ஜா போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இதுக்கு அடுத்தால ஒரு லைன் மஞ்சள் பாசி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம கீழே இருந்து தான் போட்டுட்டு போயிருக்கோம். இப்போ மேல் பக்கத்தில் தான் நமக்கு ட்ரெயின் இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து இப்படி தான் போட்டு வர போகிறோம். ஜா எப்படி போடணும்னா இப்படி போட்டு இப்படி கொண்டுட்டு வந்து அதுக்கு பிறகு தான் இப்படி போட்டு இப்படி போட போகிறோம். அதனால் இதிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சைடு 3 மஞ்சள் பாசி போட்டுடலாம். இதில் முதல் லைன் ஆரம்பிக்க போகிறோம். இது முதல் லைனுன்னு வச்சுக்கிடுங்க. பாருங்கள், இதில் 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இந்த ட்ரெயினில் ஒரு சிவப்பு ஒரு மஞ்சள் இதே போல் போடணும். முதல்ல சிவப்பு போடணும், அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டுடலாம். இதே போல் 4 பூ போடணும். பாருங்கள், 4 பூ போட்ட பிறகு இனி மஞ்சையில் இதே போல் 3 பூ போடணும். பாருங்கள், நான் இப்போ இதில் திருப்பி வைக்கலை, இப்படியே தான் வச்சு இப்படி மடித்து வச்சு அதுக்கு பிறகு இப்படி கொடுத்து எடுக்கிறேன். இப்படி தான் கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், 2 பூ போட்டாச்சு, இன்னும் 1 போட்டுடலாம். பாருங்கள், மஞ்சையில் 3 பூ போட்டாச்சு. அதுக்கு பிறகு சிவப்பு 1 மஞ்சள் 1 இதே போல் 2 பூ போட்டுறணும். அதுக்கு பிறகு இந்த லைன் நம்ம முடிக்கும்போது மஞ்சள் 2 பாசி போட்டு இந்த லைனை முடிச்சிடலாம். பாருங்கள், 2 மஞ்சள் பாசி போட்டுட்டு நம்ம எப்படி முடிச்சாச்சு. இனி 2வது லைனை ஆரம்பிக்க போகிறோம். 2வது லைன் ஒரு மஞ்சள் 2 சிவப்பு போட்டு ஆரம்பிச்சிடலாம். இனி உங்களுக்கு புரியும், நான் இப்படி தான் வச்சு போட போகிறேன். ஏன்னா திருப்பி இப்படி மடித்து வச்சு போட்டுக்கிட போகிறேன். அப்போ தான் அவங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக இப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா அவங்களுக்கு புரியும். ஏன்னா எழுத்து நேரம் இருக்குது. பாருங்கள், ஒரு மஞ்சையும் 2 சிவப்பும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு சிவப்பு பாசி இதே போல் 2 பூ, இன்னொரு பூவும் போட்டுடலாம். பாருங்கள், இது 2வது லைனில் நம்ம 3 பூ போட்டிருக்கோம். 4வது பூ ஒரு சிவப்பும் ஒரு மஞ்சையும். 5வது பூ 2 மஞ்சள் பாசி. அடுத்தது பாருங்கள், 2 சிவப்பு பாசி. இதே போல் 5 பூ போட்டுடலாம் லைனாக. பாருங்கள், இதில் 5 பூ போட்டாச்சு. இப்படி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த சைடில் பாருங்கள், ஒரு மஞ்சையும் ஒரு சிவப்பும் இதே மாதிரி இதை போட்டுட்டு அடுத்த லைன் 3 சிவப்பு பாசி போட்டு ஆரம்பிக்கணும். பாருங்கள், 3 சிவப்பு பாசி போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த பூ ஒரு மஞ்சையும் ஒரு சிவப்பும். பாருங்கள், 3வது பூ 2 சிவப்பு. 4வது பூ 2 மஞ்சள். பாருங்கள், 5வது பூ மஞ்சையும் சிவப்பும். 6வது பூ சிவப்பும் மஞ்சையும். பாருங்கள், 7வது பூ 2 சிவப்பு. 8வது பூவும் 2 சிவப்பு பாசி தான் போடணும். பாருங்கள், 9வது பூ 2 மஞ்சள் பாசி. 10வது பூ மஞ்சையும் சிவப்பும். பாருங்கள், நம்ம இதில் 3வது லைன் முடிக்க போகிறோம். 2 சிவப்பு பாசி போட்டு இதில் முடிச்சுட்டு 4வது லைன் போடும்போதும் 3 சிவப்பு பாசி போட்டு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், 2வது பூ சிவப்பும் மஞ்சளும். 3வது பூ 2 மஞ்சள். 4வது பூ 2 சிவப்பு. 5வது பூ சிவப்பும் மஞ்சளும். 6வது பூ 2 சிவப்பு. பாருங்கள், 7வது பூ சிவப்பும் மஞ்சளும். 8வது பூ 2 சிவப்பு. 9வது பூவும் 2 சிவப்பு பாசி. 10வது பூ மஞ்சையும் சிவப்பு. பாருங்கள், இவ்வளவும் போட்டாச்சு. இப்போ இதில் 4வது லைன் இதில் முடிய போகுது. இந்த பக்கம் 2 சிவப்பு பாசி போட்டு முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு 5வது லைன் ஆரம்பிக்கும் போதும் 3 பாசி சிவப்பில் தான் போடணும். போட்டு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இது 5வது லைனில் 2வது பூ 2 மஞ்சள் பாசி. பாருங்கள், 5வது லைன் மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நான் பாசி சொல்லும்போது இதே மாதிரி போட்டிங்கன்னா தப்பாயிரும். அதுக்கு தான் நான் இது மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம 5வது லைன் மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். 3வது பூ மஞ்சையும் சிவப்பும். பாருங்கள், இதே போல் இன்னும் 2 பூ போட்டுடலாம். மஞ்சள் சிவப்பு போட்டு. பாருங்கள், இந்த லைன் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் உங்களுக்கு. 3 பாசி போட்டு ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு 2 மஞ்சள் பாசி போட்டோம் 2வது பூவில். 3 4 5
இந்த 3 பூவுமே மஞ்சள் சிவப்பு மஞ்சள் சிவப்பு மஞ்சள் சிவப்பு இப்படி போட்டிருக்கோம். இப்போ இனி அடுத்ததில் வந்து 2 மஞ்சள் போடணும். 2 மஞ்சள் பாசி போட்டுட்டு இதில் நாட் போட்டுற போகிறேன். டொயின் முடிஞ்சிட்டு 6வது பூ 2 மஞ்சள் போட்டிருக்கோம். 7வது பூ 2 சிவப்பு, 8வது பூ சிவப்பும் மஞ்சளும், 9வது பூ 2 சிவப்பு, 10வது பூவும் 2 சிவப்பு பாசி தான் போடணும். லாஸ்ட்டு பூ 2 மஞ்சள் பாசி போட்டு இதில் முடிச்சிடலாம். பாருங்கள், 6வது லைன் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு மஞ்சள் ஒரு சிவப்பு ஒரு மஞ்சள், இதே போல் முதல் பூ போட்டுடலாம். பாருங்கள், 6வது லைனில் 2வது பூ மஞ்சையும் சிவப்பும், அடுத்தது 3வது பூவும் 4வது பூவும் 2 சிவப்பு பாசி வச்சு போட்டுறணும். 5வது பூ சிவப்பு மஞ்சளும், 6வது பூ 2 மஞ்சள் பாசி, அடுத்தது பாருங்கள் சிவப்பும் மஞ்சளும், இதே போல் 3 பூ போட்டுறணும். பாருங்கள், 10வது பூவும் 11வது பூவும் சிவப்பு பாசியில் போட்டுடலாம். பாருங்கள், 6வது லைன் சிவப்பு பாசி போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது 7வது லைன் மேல் பக்கத்துலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு மஞ்சள் பாசி முதல்ல போட்டுட்டு 2 சிவப்பு பாசி போட்டு இந்த லைனை ஆரம்பிச்சிடலாம். மேலேருந்து கீழ்ப்பக்கமாக கொண்டு வர போகிறோம். இப்படி தூக்கி வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து 2 சிவப்பு பாசி, இதே போல் 4 பூ போடணும். பாருங்கள், இது 7வது லைனில் 6வது பூ போட போகிறோம். 2 மஞ்சள் பாசி, அடுத்தது 2 சிவப்பு பாசி, இதே போல் இன்னொரு பூவும் போட்டுடலாம். அடுத்தது 2 மஞ்சள். பாருங்கள், அடுத்தது மஞ்சளையும் சிவப்பும் போட்டுட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டு பூ போடும்போது 2 சிவப்பு பாசி போட்டு முடிச்சிடணும். அடுத்த லைனு 3 சிவப்பு பாசி போட்டு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், 8வது லைன் ஆரம்பித்து சிவப்பு பாசி வச்சு ஒரு பூ போட்டிருக்கும். அடுத்தது 2வது பூ 2 மஞ்சள் பாசி, 3வது பூ மஞ்சளும் சிவப்பு, 4வது பூ 2 சிவப்பு பாசி, 5வது பூ சிவப்பும் மஞ்சளும், அடுத்தது மஞ்சள் 2 பாசி மஞ்சளில் போட்டு இதே போல் 4 பூ போட்டுருணும். பாருங்கள், அதுக்கு பிறகு 10வது பூ வந்து மஞ்சளும் சிவப்பும் போட்டுட்டு முடிக்கும்போது 2 சிவப்பு பாசி இந்த டொயினில் போட்டு முடிச்சுட்டு அடுத்ததும் 3 பாசி சிவப்பு கலரில் தான் போட்டு ஆரம்பிக்கணும். அதே போல் ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 9வது லைன் சிவப்பு பாசி தான் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். திருப்பி வச்சுக்கிடலாம். திருப்பி வச்சுட்டு இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிட போகிறேன். எடுத்துகிட்டு ஒரு 5 பூ வந்து மஞ்சள் பாசிலேயே தான் போடணும். பாருங்கள், இந்த ட்ரெயினில் 2 மஞ்சள் பாசி, இதே போல் 5 பூ போட்டுடலாம். பாருங்கள், மஞ்சள் பாசி வச்சு 5 பூ போட்ட பிறகு அடுத்தது 2 சிவப்பு பாசி, அடுத்தது சிவப்பும் மஞ்சளும், அடுத்தது 2 மஞ்சள். பாருங்கள், இது 9வது லைனில் 10வது பூ மஞ்சளும் சிவப்பும் இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த டொயினில் 2 சிவப்பு பாசி போட்டு இந்த லைனை முடிக்கணும். அடுத்தது 10வது லைன் ஆரம்பிக்கும் போதும் சிவப்பு பாசி தான் 3 போட்டு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், 10வது லைனில் 2வது பூ ஒரு சிவப்பும் ஒரு மஞ்சளும், அதுக்கு பிறகு 3 பூ இது சிவப்பு பாசிலே போட்டுடலாம். பாருங்கள், அடுத்த பூ சிவப்பும் மஞ்சளும், இதே போல் 4 பூ போடணும். பாருங்கள், சிவப்பு மஞ்சள் போட்டு 4 பூ போட்டாச்சு. அதுக்கு பிறகு இனி அடுத்தது 2 பூவுமே சிவப்பு பாசி வச்சு தான் போடணும். போட்டு இந்த லைன் இதில் முடிஞ்சிடும். அடுத்த லைன் ஆரம்பிக்கும்போது சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், 11வது லைன் மேலே இருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். 2 மஞ்சள் பாசியும் ஒரு சிவப்பும் போட்டு ஆரம்பிச்சிடலாம். திருப்பி வச்சுக்கிடலாம். பாருங்கள், இனி இதில் 2 சிவப்பு பாசி போட்டு இதே போல் 5 பூ போட்டுடலாம். பாருங்கள், லைனாக 5 பூ போட்டாச்சு சிவப்பு பாசி வச்சு. அதுக்கு பிறகு 2 மஞ்சள். பாருங்கள், மஞ்சள் பாசி வச்சு ஒரு பூ போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு மஞ்சளும் சிவப்பு, அடுத்தது 2 சிவப்பு பாசி, இதே போல் இன்னொரு பூவும் போட்டுடலாம்.
ஏன்னா இந்த பக்கத்தில் 2 மஞ்சள் பாசி போட்டு முடிச்சிடலாம். ஜாவை நமக்கு வந்து இதில் ரெடி ஆகிட்டு நான் அதை போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஜா போட்டாச்சு. இனி எல்லாமே மஞ்சள் பாசி வச்சே ஒரு லைன் கொண்டு போயிடலாம். இந்த பக்கம் வரும். அதுக்கு பிறகு வரும்போது நம்ம யா போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஜா போட்டு முடித்த பிறகு நம்ம ஒரு லைன் மஞ்சள் பாசி வச்சு எல்லாமே போட்டு முடித்தாச்சு. அதுக்கு பிறகு அடுத்தது யா போடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மஞ்சள், ஒரு சிவப்பு, ஒரு மஞ்சள் இதே போல் போட்டு இந்த லைன் நம்ம ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அடுத்தது ஒரு சிவப்பு, ஒரு மஞ்சள் இதே போல் தான் எல்லா பூவும் போடணும். இந்த ஜா போடுறதுக்கு தான் கொஞ்சம் கலர் மாற்றி மாற்றி அப்பப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். யா வந்து ஈஸியாக போட்டுடலாம். லைனாக எப்படி வரணும் அதே மாதிரி ஒரே லைனாக அப்படி சிவப்பு மஞ்சள், சிவப்பு மஞ்சள் இப்படி போட்டுடலாம். அந்த லைனை பாருங்கள், லாஸ்ட்டு பூ போடும்போது இந்த ட்ரெயினில் முதல்ல மஞ்சள் பாசியும் அதுக்கு பிறகு சிவப்பும் போட்டு இதே மாதிரி போட்டுருங்க. போட்டாச்சு. பாருங்கள், ஒரு லைன் நம்ம முடிச்சிருக்கோம். சிவப்பு பாசி போட்டு யா போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்கள், இப்போ நிறைய வச்சு காமிச்சிருக்கேன். இந்த லைன் எல்லாமே சிவப்பு பாசி தான் வரும். முதல்ல 3 பாசி போட்டு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்து பாசிலேருந்து ட்ரெயினை கொடுத்து எடுக்கணும். 2 பாசியாக போட்டு வந்துடலாம். பாருங்கள், சிவப்பு பாசி போட்டு இப்படி கொண்டு வந்தாச்சு. இனி அடுத்தது இந்த பக்கத்தில் 3 மஞ்சள் பாசி போட்டு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மஞ்சள் பாசி போட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். திருப்பி வச்சுக்கிடலாம். இனி இதில் 2 மஞ்சள் பாசியாக போட்டு 7 பூ போடணும். இதோட சேர்த்து 8 பூ வரணும். 8 பாசி சைடில் இருக்கணும். பாருங்கள், 7 பூ போட சொன்னேன். இதோட 8 போட்டாச்சு. அதுக்கு பிறகு 2 சிவப்பு பாசி இதே போல் இன்னொரு பூவும் போட்டுடணும். பாருங்கள், சிவப்பு பாசி வச்சு 2 பூ போட்டாச்சு. இப்போ இந்த ட்ரெயினில் 2 மஞ்சள் பாசி இது போட்டு இந்த லைனை முடிச்சிடலாம். அடுத்த லைனை ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன். பாருங்கள், 3 லைன் முடித்தாச்சு. 4வது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மஞ்சள், ஒரு சிவப்பு, ஒரு மஞ்சள் இதே போல் போட்டு ஆரம்பிச்சிடலாம். திருப்பி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், 2வது பூ வந்து 2 சிவப்பு பாசி போடணும். அதுக்கு பிறகு இதே போல் இன்னொரு பூவும் போடணும். பாருங்கள், அடுத்த பூ வந்து ஒரு சிவப்பும் ஒரு மஞ்சளும் இதே போல் 7 பூ போட்டுறணும். அப்புறம் லாஸ்ட்டு பூ போடும்போது இந்த ட்ரெயினில் முதல்ல மஞ்சள் போட்டுட்டு அதுக்கு பிறகு சிவப்பு போடணும். இதே போல் போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த பக்கத்தில் இந்த ட்ரெயினில் முதல்ல மஞ்சளும் அதுக்கு பிறகு சிவப்பும் போட்டு இந்த லைனை முடிச்சாச்சு. இப்போ இனி அடுத்த லைன் வந்து இதில் 3 சிவப்பு பாசி போட்டு ஆரம்பிக்கணும். வேறு எல்லாமே சிவப்பு பாசி தான் 2 போட்டு கொண்டுட்டு வரணும். ஒரு சகோதரி கேட்டாங்க, இதுக்கு எவ்வளோ பாசி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 கலர்லேயுமே ஒவ்வொரு பஞ்சு போதும். அது மீதி தான் வரும், நமக்கு காணாமல் ஆகாது. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒரு கலர் நம்ம வாங்கியிருப்போம், காணாமல் ஆகிட்டுனா அதே கலர் நமக்கு கடையில் கிடைக்காது, வித்தியாசமாயிரும். அதனால் நீங்கள் எவ்வளோ வேணும் எவ்வளோ ஆகும்னு முதல்ல சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த தகவலை கேட்ட அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், இந்த லைனில் நம்ம அந்த சிவப்பு பாசியை போட்டுட்டோன்னா யா வந்து பாதி எழுத்து முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு மீதி பாதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.